நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஞானிகளின் வருகை என்ற தலைப்பிலே இந்த நாளுமாக நாம் தியானிப்போம். கிறிஸ்து பிறப்புள்ளாய் கொண்டாடிட்டு விட்டு திருக்காட்சி திருவிழாக்காக காத்திருக்க இந்த வேளையிலுமாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய நிகழ்ச்சியில் 2ஆம் அதிகாரத்திலே ஞானிகள் வந்து இயேசுவை தரிசித்துட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்களை அரசர்கள் என்று குறிப்பிடப்படவில்லை, ஞானிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ராஜாக்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இங்கே ஞானிகள் 3 பேர் வந்தார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாம் 3 ராஜாக்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் என்பதை இந்த நாளுமாக நாம் வேதத்தின் வழியாக அறிந்து கொள்வோம். அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் 3: பொன், கந்தக வர்க்கம், வெள்ளைப்பழம் கொண்டு வந்தார். 3 பரிசுகள் கொண்டு வந்தனாலே 3 பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த 3மே மிக மிக விலை உயர்ந்த ஒரு பொருட்கள். சாதாரண மனிதர்களோ நடுத்தர வர்க்கத்தினரோ இந்த பொருட்களை கொண்டு வர முடியாது. எனவே வந்தவர்கள் அந்தத்துள்ளவர்கள், செல்வந்தர்கள், பெரிய சீமான்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. எவ்வாறு ஆபிரகாமை ஆண்டவர் கல்தேயர் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். எங்கே போகணும்னு தெரியாது, ஆனால் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு செல்வதற்கு மேகத்தூணாகவும் அக்கினி தூணாகவும் இருந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். அதுபோல இந்த 3 ஞானிகளை ஆண்டவர் நட்சத்திரத்தின் வழியாக வழிநடத்துகிறார். நட்சத்திரங்கள் யார் என்று நாம் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு வலு சர்ப்பம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை கீழே இழுத்து போட்டது என்று சொல்லுகிறது. தன் பக்கம் இழுத்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிசாசுரான லூசிபர் 3இல் ஒரு பங்கை தன் பக்கம் இழுத்து கொண்டான் என்று சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்தில் அதை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் வானதூதர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த வானதூதர்கள் தான் இந்த 3 ஞானிகளுக்கு வழிநடத்துகிறார். இவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செல்வந்தராக இருந்தார்கள், சரி. இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்திலே 1 நாம் வாசிக்க கேட்போம். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்தது. இதோ இருள் பூமியும் காருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியெடுப்பிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ராஜாக்கள் வருவார் என்று வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறது. எனவே வந்தவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள். அவர் நடந்து வந்தார்கள் என்றால் அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒட்டகம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஒட்டகங்கள் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களில் வேகமான ஒட்டகங்களும் மூடும். சேவாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபரகத்தை கொண்டு வந்து துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 3 நாடுகள் சொல்லப்படுது, மீதியான், ஏப்பா மற்றும் சேபா. 3 நாடுகள் என்றால் இந்த 3 நாடுகளின் அதிபதிகளாக அரசர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் ஒட்டகங்கள் ஏராளமும் வந்தன என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் 3 பேரும் பெரிய செல்வந்தர்கள் என்பதனாலே, இவர்கள் பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு வந்தனாலே இவர்களோடு பெரிய கூட்டமும் கூட வந்திருக்க வேண்டும். இவர்கள் 3 பேர் மட்டும் எருசலேமுக்குள் வரவில்லை. இவர்களை சுற்றி இவர்களுக்கு துணையாக, இவர்கள் நடந்து வருவதற்கு ஏதுவாக துணையாக இவரை வழிநடத்துவதற்கு ஒவ்வொருவரோடும் ஒரு 10-15 ஒட்டங்களாக வந்து நிறைய பேர் எருசலேம் வந்து தங்கி இருந்தனால தான் எருசலேம் நகரம் வந்து கலங்கிற்று என்று வேதம் சொல்லுது. சரி, இவர்கள் எங்கிருந்து நடந்து வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு நாட்கள் இவர் நடந்தார்கள் என்பதை நாம் வேதத்தின் வழியாக அறிந்து கொள்வோம். நாம் பார்க்கிறோம் மத்திய நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்கள் திட்டமாய் விசாரிக்கிறான். எப்பொழுது நட்சத்திரம் தோன்றியது, நீங்கள் எப்போ புறப்பட்டீங்க, எவ்வளோ நாள் நடந்து வந்தீங்கன்னு கேட்குறான். ஆனால் நடந்து வந்த விவரத்தை அங்கே வேதம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஏரோது பின்னாலே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரியால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளுக்கு திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமில் சகல எல்லைகளிலும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்தான். அப்போ இவர் திட்டமாக விசாரிக்கும் பொழுது 2 வருடங்களாக இவர் நடந்து வந்திருப்பதாக ஒருவேளை ஏரோது அவருக்கு கேட்டப்படுகிறது. அதனால்தான் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்ய அங்கே தொடங்கப்ப இவர்கள் 2 வருடங்கள் நடந்திருக்கிறார்.
நட்சத்திரத்தை பார்த்து நடந்தனாலே இது பகலிலே நடந்திருக்க முடியாது, இரவில் மட்டும்தான் நடந்திருக்க முடியும். அது நட்சத்திரம் வந்த பிறகுதான் நடந்திருக்க முடியும். நட்சத்திரம் தெரியலன்னா நடந்திருக்க முடியாது. மழை காலங்களில் நடந்திருக்க முடியாது. மேகமூட்டங்கள் இருக்கும்போது நடந்திருக்க முடியாது. பகலில் நடந்திருக்க முடியாது. அதனால நீண்ட தூரத்திலிருந்து 2 வருடங்களாக பயணம் செய்து இந்த ராஜாவை காண அவர்கள் வந்தார்கள். அவருடைய முக்கியத்துவத்தை அறிந்துதான் ஆதிகால திருச்சபையிலே திருக்காட்சி திருவிழா எப்பிபனியை தான் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து பிறப்பு என்பது 4ஆம் ஆண்டிலே ரோமர்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கத்தோலிக்க திருச்சபை செய்து ரோமன் கத்தோலிக்கம் என்று மாறின பிறகுதான் அவர் இந்த பிறப்புடைய கிறிஸ்து பிறப்புடாவை டிசம்பர் 25 என்று ஒரு தேதியை வைத்து கொண்டாடினார்கள். அவர் பிறந்தது என்றைக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் பிறந்தார் என்பது உண்மை. ஆனால் எந்த தேதியாக அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஏனெனில் அவரை ஒவ்வொரு நாளும் நமக்காக பிறந்தவராக நம்ம கொண்டாடுவதிலே நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். எனவே இந்த நாளுமாக இந்த 3 ஞானிகள், அவர்கள் 3 அரசர்கள், 2 வருடங்கள் அவர்கள் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு வானதூதர்கள் வழிகாட்டினார்கள். அவர்கள் கொண்டு வந்த பொன் கந்தக வர்க்கம் வெள்ளை போலம் எதை காட்டுகிறது என்றால், வெள்ளை போலம் என்பது ஆண்டவர் மரித்த பொழுது அவருடைய அவரை சுற்றி வைத்த சீலிலே வெள்ளை போலத்தை வைத்து அடக்கத்துக்கு அடையாளமாக அது கொண்டு வரப்பட்ட ஒரு காணிக்கை, விலையுயர்ந்த ஒரு காணிக்கை. கந்தக பொருட்கள் என்பது ஆசாரியர்கள், குருக்கள் ஆலயங்களிலே தூபம் போடுவதற்கு அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். நாம் பயன்படுத்தும் சாதாரண சாம்பிராணியில் விலையுயர்ந்த நறுமண பொருட்கள் அது. அந்த நறுமண பொருட்களை கொடுப்பது மூலமாக ஒரு குருத்துவ ஊழியத்தை இந்த பாலகன் செய்வார் என்பதை அவர்கள் அதை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பொன்னை கொண்டு வந்தார்கள். திருவெளிப்பாட்டார் பார்க்கும் பொன் கிரீடம் அணிந்த ஒருவரை காண்கின்றோம் என்று 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் ராஜாவாக இருப்பார் என்பதற்கு அடையாளமாக பொன்னை கொண்டு வந்திருந்தது. இந்த பொன்னும் கந்தகவக்கமும் வெட்டை போலவும் எதற்காக காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருந்து காணிக்கையின் அர்த்தத்தையும் நமக்கு இந்த நாளுமாக இந்த 3 ஞானிகள், 3 அரசர்களை பற்றி நாம் தியானிக்கு இந்த வெளியிலே நமக்கு கொடுத்துள்ளார். இதை உணர்ந்தவர்களாக, இதை அறிந்தவர்களாக இந்த 3 ஞானிகளின் திருவிழாக்களை நாம் கொண்டாடுவோம். அவர்கள் செய்த 2 வருடம் இயேசுவைக்கான நடந்து வந்த அந்த காரியங்கள், செல்வங்களை காணிக்கையாக கொடுத்த காரியங்களை இதை மனதில் வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை தொடர்வோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.